ஹலோ, குட் ஈவினிங் வீவர்ஸ். நம்ம இந்த ஃபெஸ்டிவலுக்கு மா இலை தோரணம் எப்படி கட்டணும், அதனால் என்னென்ன நன்மை, எப்படி லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நம்ம வீடு, அதனால் என்ன பயன்கள், அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? மா இலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு 11 இலைங்க, 11 இலை எடுத்தாவே போதுமானது. அந்த 11 இலையும் நல்லா நுனி எல்லாம் அழகாக இருக்கணும். அதாவது உடஞ்சி நசுங்கி இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான இலையை நல்லா கழுவி அதில் இது மாதிரி பூ வச்சு தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதோட ஒரு சாமந்தி பூ வச்சு ஃபினிஷிங் பண்ணி பின்னாடி பக்கமாக மடக்கி ஊசி நூலில் தைச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பூவை கூடங்க, அதோட பூ மாலை கோக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த பாருங்கள், இது மாதிரி மாயிலை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரே அளவாக எடுத்துக்கணும். 11 மாயிலை பூ மாலை கட்டி வச்சுக்கலாங்க. இப்போது அது கோக்குறதுக்கான சரடு அது நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டாம். ஒரே மாதிரி அளவாக இருக்கிற கயிறை நம்ம தப்பமான கயிறு எடுத்துகிட்டு இந்த நுனியில் ஒரு முடிச்சு அந்த நுனியில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கேப் முடிச்சு, அதாவது ஆணியில் மாட்டுற மாதிரி த்ரெட்டு மாதிரி பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டு என்னென்ன பண்ணணும், அந்த த்ரெட்டில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. த்ரெட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த த்ரெட்டை நம்ம வாசப்படி அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு 5 நாளைக்கு ஒரு முறை கட்டலாம், மாதத்துக்கு ஒரு முறை கட்டினாலும் ரொம்ப நல்ல அது சுப நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த த்ரெட்டுக்கு கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம், அடுத்து பச்சை கற்பூரம், அதுக்கு அடுத்தது ஜவ்வாது பவுடர், அதுக்கு அடுத்தது புனுகு, அப்புறம் அரகஜா. இதெல்லாம் போட்டு அந்த மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கம்மான்னு வாசனை வருங்க. அதில் அந்த கயிறை நல்லா அதில் முக்கி எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சிக்கணும். அந்த கயிறை தேய்ச்சிக்கிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த நம்ம கோத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை ரெடி பண்ணியிருக்கோம், அதில் கோத்துக்கலாங்க. அப்படியே கமன்னு வாசனையாக இருக்குங்க. ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நம்ம இந்த கோவிலுங்களுக்கெல்லாம் போனோம்னா என்ன ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கும், அது மாதிரி இருக்குங்க. அது மாதிரி கோத்து நீங்கள் கட்டி பாருங்கள், நல்லா உங்களுக்கே பிடிக்கும். இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பண்ணாமல் ஃப்ரைடே கூட பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நல்ல ஒரு வீட்டுக்கு அதிர்வலைகளை எடுத்துகிட்டு வரும். இது இப்படி தாங்க மா இலை தோரணம் கட்டணும். இது இந்த ஆடி மாதன்றதுனால நான் ஒரு வேப்பிலையும் அதில் கொத்து கட்டியிருக்கிறேங்க. இது மாதிரி கட்டி வீவர்ஸ் கும்பிடுங்க.